இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆளூர் ஷானவாஸ் இருக்கிறார். அவரிடம் கேட்பது நேர்காணல் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியல. வக்ஃபு இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் விட்டுருவாங்க, பின்னாடி வரும். ஆமா ஆமா, நம்ம ஆளுங்க பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரம் போடாம வரிசையா வாங்க. இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். அதற்கு முன்னாடியே இந்த வக்ஃபு போர்டுங்கிறதுலையும் சொத்து பராமரிப்புங்கிறதுலையும் குளறுபடிகள் இருந்ததா? குளறுபடிகளே கிடையாது, பியூட்டிஃபுல்லா இருந்துச்சா? குளறுபடிகள் எக்கச்சக்கமா இருக்கு. ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா என்னமோ கூன்றான் என்னங்க? அதாவது குளறுபடிகள் இல்லாம ஒரு நிர்வாக அமைப்பு இருக்காதுல்ல. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. இந்த வக்ஃபு வந்து ஒழுங்கா நிர்வகிச்சிருந்தா கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தது உண்மையா இல்லையா? ஆமா. ஓகே, உங்களுக்கு இந்த திருத்தம் மட்டும்தான் பிரச்சனை. இதற்கு முன்னாடி வகுப்பு இருந்தாலும் எந்த பிரச்சனை இல்லை. பிஜேபி கவர்மெண்ட் இன்னைக்கு மக்களவை மாநிலங்கள் நிறைவேற்றக்கூடிய இந்த திருத்தத்துக்கு பிறகு தான் ஒரு சந்தேகம் பிரச்சனை வருது. இதற்கு முன்னாடி பிரச்சனை வரல. ஆமா. ஓகே, என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. இந்த திருத்தம் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஜேபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி வச்சுட்டு இந்தியா முழுக்க, குறிப்பா தமிழ்நாடு முழுக்க போனாங்களா போலையா? போனாங்க. எல்லாருடைய கருத்தையும் கேட்டாங்களா இல்லையா? வக்ஃபு வாரியங்களுடைய கருத்தை கேட்டாங்களா இல்லையா? கவுன்சிலுடைய கருத்தை கேட்டாங்களா இல்லையா? கட்சிகளுடைய கருத்தை கேட்டாங்களா? உங்களுடைய கட்சியில அங்க பதிவு பண்ணிருக்கா இல்லையா? பண்ணிருக்கோம். உங்க கட்சி உள்பட எல்லாரும் கொண்டு வந்த தீர்மானங்கள், வெட்டு தீர்மானங்கள் எல்லாத்தையும் வச்சு டிபேட் பண்ணி கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேல விவாதம் நடந்தானே கொண்டு வரப்பட்டது. ஆமா. இவ்வளவு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க நம்ம தாவேக்கால வந்து திரு புஷியானந்த கேட்ட மாதிரி, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எல்லாத்துமே நீங்க ஆமான்னு சொல்றீங்க, அப்ப என்னதான் பிரச்சனை? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. என்ன பிரச்சனைனா, கருத்து கேட்டாங்க, கருத்து ஏற்கப்பட்டதா அப்படிங்கறதான் பிரச்சனை. எந்த கருத்தும் ஏற்கப்படவில்லை. அதாவது அந்த கூட்டுக்குழுவில் வைக்கப்பட்ட கருத்துக்கள் கூட எதிர்க்கட்சிகள் சொன்ன கருத்துக்களை ஏற்கல. பாரு, ஷார்ப்பா ஒருத்தனை இறக்கி இருக்கிறோம். பிஜேபி சார்ந்தவர்கள் கொடுத்த கருத்துக்கள் எல்லாம் ஏற்கப்பட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம வந்து ஒரு ஆளுங்கட்சி எப்பயுமே அப்படிதான் ட்ரை பண்றாங்க. அது எல்லா கட்சியும் அப்படிதான் பண்ணிருக்கு. முன்னாடி காங்கிரஸ், இப்போ பிஜேபி அப்படிதான் பண்ணாங்க. ஸோ பிஜேபி வந்து இல்ல ஜனநாயகபூர்வமா செஞ்சாங்கிற இடத்துக்கு நான் வரல. ஸோ அவங்க கொண்டு வந்தாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? என்னுடைய கேள்வி, இந்த வக்ஃபு திருத்த மசோதால, அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மசோதால மத வழிபாட்டு முறை நேரடியா மதத்தில் தலையிடும்படியா ஏதாவது ஒரு ஷரத்து இருக்குது? நீங்க வக்ஃபு வாரியத்தையும் வக்ஃபு என்கிற அந்த அமைப்பையும் வழிபாட்டையும் பிரிச்சு பார்க்க முடியாது. ஆனால் நான் கேட்பது, இந்த திருத்தம் இன்னைக்கு கொண்டு வரப்பட்ட திருத்தம் இஸ்லாம் மதம் பத்தியோ இஸ்லாம் மத வழிபாட்டு முறை பத்தியோ எங்கேயா பேசுதா? சொத்து நிர்வாகம் பத்தி மட்டும் பேசுதா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அதாவது இந்த சொத்து நிர்வாகம் முழுக்க முழுக்க பள்ளிவாசல் சார்ந்தது தானே. ஏன்னா பள்ளிவாசலே இருக்க. இப்போ இன்னைக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்டத்தின் மூலம் அரசு எடுத்துக்கொள்ளும் இந்த நிலங்களை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலங்கள்ல நிறைய பள்ளிவாசல் தர்காக்கள் இருக்கு. அரசு எடுத்துக்கொள்ளும் எங்க சொல்லப்பட்டிருக்கு? இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேன். வேற என்ன இருக்கு அதுல? இல்ல, நீங்க எனக்கு தெரியாது. வக்ஃப் பை யூசேஜ்னு இருக்கு. அதை வந்து இனி என்னவா எடுத்துக்குவாங்க? அது வந்து இனிமே விசாரிக்கப்படும். எங்க நான் சொல்றேன், நீங்க வந்து இல்ல திருத்த மசோதால அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததுல இந்த நிலங்களை மத்திய அரசு எடுத்துக்கொள்ளும், இந்த நிலங்களை மாநில அரசு எடுத்துக்கொள்ளும் எங்கேயாவது இருக்குதா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. நான் முதல் கேள்வி என்ன கேட்டேன், மத உரிமையில மத வழிபாட்டுல தலையிடுதா? நீங்க இல்லன்னு சொல்றீங்க. மத உரிமை மத வழிபாடு இல்லாம வக்ஃப் இல்லன்னு நான் ஒன்னு கேட்டா நீ ஒன்னு சொல்ற. ஆள பாரு. இல்ல சார், நம்ம வந்து இல்ல, அதாவது அது ஒரு தனியார் நிர்வகிக்கு கொண்டிருக்கிற நிலம் கிடையாது, ஒரு தனியாருடைய வீடு கிடையாது. முழுக்க முழுக்க பள்ளிவாசல் தர்காக்கள் சார்ந்த ஆன்மீக காரணங்களுக்காக தான். அதுல பள்ளிவாசலே அதுல தானே இருக்கு. அத நான் புரிஞ்சுக்கிறேன். தர்காவே அதுல தானே இருக்கு. இல்ல நீங்க மாத்தி சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் இதுலயே சொன்னேன், அவர் தெரியாமலாம் பண்ணல, அவர் தெரிஞ்சுதான் பண்றாரு. இவர் வந்து நம்ம கேள்வி கூட தர்காவே வக்ஃபுல தானே இருக்கு நீங்க சொன்னீங்க. அப்படி இல்ல, முழுக்க அது வக்ஃபு இடம் தான். அதாவது அது வந்து ஒரு தனியார் இடம் கிடையாது. அது யாரும் தனியார் உரிமை கோர முடியாது. எதுங்க? இந்த பள்ளிவாசல் இருக்க இடம்லாம் அது ஒரு வக்ஃபு தான். அது இல்லங்க, வக்ஃபு இடத்துல தான் பள்ளிவாசல் இருக்கு, வக்ஃபு இடத்துல தான் தர்கா இருக்கு. அது சார்ந்த இடங்கள் முழுக்க வக்ஃபு தான். வக்ஃபுனாலே அதாவது அது வக்ஃபு போர்டுக்கு சொந்தமானது கிடையாது. வக்ஃபு போர்டு அதனுடைய கண்காணிப்பாளர் பேசுறது பூரா வக்ஃபு போர்டு பத்தி. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இப்போ இங்க பேசுற பூரா இங்க சர்ச்சையும் சட்டத்திருத்தமும் வக்ஃபு போர்டுகள் பத்தி தான்.
வக்பு போர்டின் கீழே ஒரு சென்ட் இடம் கூட கிடையாது. வக்பு போர்டு சொந்த வக்பு போர்டு ஒரு கண்காணிப்பாளர் மட்டும்தான். அது ஒரு கவர்மெண்ட் பாடி. ஆமா, அதான் அது கவர்மெண்ட் பாடி. அது அவ்வளவுதான். ரொம்ப கரெக்டா. நான் எங்க நான் அங்க நீங்களே வந்துட்டீங்க. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்ப அந்த கவர்மெண்ட் பாடியில என்ன பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு மத ரீதியா? மதம் அங்க எங்க தலையிட்டுச்சு? மதமா பண்றாங்க, பிஜேபி பண்றாங்க, இந்து மதமா பண்றாங்க, எங்க வந்துச்சு? மத்திய அரசு ஒரு சென்ட் எடுத்துக்கிட்டே சொல்லியிருக்கா. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா அதுக்காக என்னடா வாஸ்தவம்? என்ன கட்சி மாறிட்டியா? அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். சட்ட திருத்தம் என்ன சொல்லுது உங்களுக்கு? ஏன் இடிக்குது? நீங்க எதிர்த்தீங்கல்ல, நீங்க வந்து அழைத்து கட்சி கூட்டம் போடுறீங்கல்ல, எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா, பாராளுமன்ற சண்டை போடுறீங்களா, எதுக்குங்கிறது எனக்கு. அப்ப மத ரீதியான தலையீடு இல்லைங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க. ஒண்ணு. அடுத்து மத ரீதியானா இது மதத்தையும் இதையும் பிரிச்சு பார்க்க முடியாதுன்னு. வக்ஃபு என்பதே மதத்துக்கானது தானே. ஆனா ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அது வேற ஏதோ மதத்துக்காக தான் சார். இனிமேலும் மதத்துக்காக தான் சார் இருக்க போகுது. இனிமே வர இந்து மதத்துக்கு போதா, கிறிஸ்துவ மதத்துக்கு போதா? இந்த அறநிலையத்துறைங்கிறது இந்து கோயில்களை நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு தானே. இந்து கோயிலோட சொத்துக்களை, கோயில்களை வந்து இந்து கோயில்கள் இல்ல, இந்து கோயில்களின் சொத்துக்களை. அதே மாதிரி தான் வக்ஃபும் அப்படிதான். அதான் எக்ஸாக்ட்டா சொல்றேன். அதுதான் எக்ஸாக்ட்டா. ஆனா வக்ஃபுல நீங்க வந்து எப்படின்னா, இப்ப வக்ஃப் போர்டுல இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரா? வழிபாடு இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரா? வக்ஃப் போர்டுக்கு அமைச்சர் இருக்காரு. யாரு? ஏன் தமிழ்நாட்டுல இருக்காரு அமைச்சர்? என்ன பண்றாரு? சஸ்பென்ஸ். என்ன பண்றாரு சொல்லுங்க. சொல்லுங்க. அவர் ஏதாவது நிர்வாகம் பண்ணி ஏதாவது கேட்டிருக்காரா? வந்திருக்கா? நீங்க கணக்கு காட்டிருக்கீங்களா? எல்லாமே காட்டணும். நீங்க ஒரு பள்ளிவாசல்ல பிரச்சனைனா அந்த இடத்துல வக்ஃப் போர்டு தான் தலையிடுது. சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ரஹ்மான் கான் அமைச்சராக இருந்த போது மதுரையில் வந்து நான் வக்ஃப் போர்டுடைய கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். எனக்கு தெரியாது, நான் தினமலர் ரிப்போர்ட்டராக இருந்தேன். நம்ம கலந்துக்க முடியாது, இண்டோர் மீட்டிங்கு. அங்கே நடந்த சண்டையை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஏற்கனவே ஆணையரில் பதிவு பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவன் அந்த லேண்டை வச்சுக்கிட்டான், இவன் இந்த லேண்டை வச்சுக்கிட்டான், அவன் அதை கொடுக்க மாட்டான், அது எம்பிட்டு காசு தெரியுமா, இந்த சண்டை தான் ஓடிச்சே தவிர வக்ஃபு நிலங்களை எப்படி வந்து வக்ஃபுக்கு பயன்படுத்துறது, மசூதிக்கு பயன்படுத்துறது ஓடலை. கதை இப்படி போகுதா? புரிஞ்சதா? அதுக்கப்புறம் நான் வந்து எந்திரிச்சு போனேன். ஓஹோ, இது வேற ஏதோ ஓடுச்சு. நான் எந்திரிச்சு போனேன். இது நடந்த விஷயம் ரஹ்மான் கான் அமைச்சராக இருந்த போது அந்த விவாதமும் நடக்கும். சபாஸ் சபாஸ். கேட்டுக்க. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த விவாதம் அந்த முறைகேடா நடக்குதுங்கிறத முறைப்படுத்துறதுக்கு ஒரு சட்டம். இவனுங்க தான் வில்லனுங்களே. சார் அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார், ஃப்ராட் சார். ரஹ்மான் கான் அமைச்சராக இருந்த போது ஒரு வக்ஃப் போர்டு மெம்பர், ஒரு வக்ஃப் போர்டு மெம்பர். எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? இது முறைப்படுத்துறதே இல்லையா? முறைப்படுத்தணும்னா நீங்க, அதாவது இப்ப வக்ஃப் போர்டுல என்ன பிரச்சனைனா, போதிய பணியாளர்கள் கிடையாது. வக்ஃப் போர்டை நிர்வகிக்கிறதுக்கு போதிய ஊழியர்கள். யார் தடுத்தா? வக்ஃபுல நீங்க பணியாளர் காலி இடம் இருக்குன்னு சொல்றீங்களே, யார் நிரப்பணும்? அரசு தான் நிரப்பணும். ஏன் நிரப்ப மாட்டீங்க? இந்த இப்ப தமிழ்நாடு அரசு இன்னைக்கு 4 வருஷமா என்ன பண்ணீங்க? இந்த அரசு வந்த பிறகுதான் 4 வருஷமா என்ன பண்ணீங்க? இதற்கு முன்னாடி நீங்க தமிழ்நாடு சார்ந்தது மட்டும் இல்ல, இப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டுமா அமெண்ட்மென்ட் கொண்டு வந்திருக்கீங்க? அடுத்த அழகான பாயிண்ட்க்கு வந்தீங்க. மாநில அரசு தான் நிரப்பணும். அப்ப மாநில அரசு தானே இருக்கு. நீங்க பிஜேபி கவலைப்படுறீங்க. மத்திய அரசு என்ன செய்யுது? ஆக்ட், சென்ட்ரல் ஆக்ட். ஆமா, ஆனா நிர்வகிக்கக்கூடிய யாரு? நிர்வகிக்கிறது மாநில அரசின். அப்ப ஏன் கவலைப்படுறீங்க? இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டுக்கு எதிராக திமுக ஏதாவது செஞ்சிருமா? செய்யாது. ஏன் கவலைப்படுறீங்க? யார் கவலைப்படலையே. அப்ப நீங்க மாநில அரசுக்கு தாங்க அதிகாரம் இருக்குது. நீங்க தான் சொன்னீங்க மாநில அரசு தான் நியமிக்கணும், மாநில அரசு தான் நிர்வகிக்கணும். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. என்னடா திருச்செந்துறை கோயிலும், திருச்செந்துறை கோயிலுக்கு சுத்தி இருக்கக்கூடிய கோயிலுக்கு சொந்தமான நிலங்களும் வக்ஃபா நிலமா எப்படி மாறும்? இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல இருக்கே. பொது அதாங்க, கோயிலை யாரா வக்ஃபு கொடுக்க முடியுமா? நீங்க உங்க லேண்ட நீங்க கொடுத்தீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். பொது சொத்தா இருக்கும்போது அதை விக்கிறது வாங்குறது நடந்துட்டு இருக்கனால விக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. எது பொது சொத்து? கோயில் நிலம் எப்படி பொது சொத்தா? நீங்க வந்து என் இடத்த வந்து உங்க இடம் வக்ஃப் இடம் சொல்லிட்டீங்கன்னா நான் விற்க முடியாது, போக முடியாது. நான் என்ன பண்ண முதல்ல அது முடிவாயிருதே. இதுதான் அந்த செக்ஷன் 40 சொல்லுது. போர்டு தீர்மானிச்சா ஃபைனல், அதற்கு மேல ட்ரிபியூனல், அதற்கு மேல கோர்ட். உங்களுக்கு தெரியும் இது முடியறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும். அப்ப அவன் வந்து சோலி முடிஞ்சு வச்சு. இப்பவும் அப்படிதானே? சொத்தை நிர்வகிக்கிறதுல குழப்பம் இல்ல, அந்த சொத்து யாருடையதுங்கிறதுல குழப்பம். அதுதான் இங்க பிரச்சனை. ஆமாங்க
அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. இஸ்லாமியர்கள் மட்டுமே கேஸ் போட்டு நான் 100 சொல்லுவா இது வக்ஃபு கிடையாதுன்னு. என்ஓசி இஸ்லாமியர்களே போடத்தானே செய்வாங்க. 9942 கேஸ் வந்து முஸ்லீம் சமூகம் போட்டிருக்காங்க. போடத்தான் செய்வாங்க. இது வக்ஃபு கிடையாது. ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டுருக்கான் பாருங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஆனா அவன் ஒரே ஆளு நம்ம எல்லாரையும் வச்சு மாறிக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். 1 ஏக்கர் லேண்டு அதுல ஒரு 5 சென்ட் நான் வந்து ஒரு இஸ்லாமியர் கொடுத்துட்டேன். அந்த இஸ்லாமியர் வக்ஃபு பண்ணிட்டார். ஆனா சர்வே நம்பர் 1. இப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 95 சென்ட் வந்து நான் போய் என்ஓசி வாங்கணும் என்ன கணக்கு வரும்? ஏன் இடம் இது. ஆனா அந்த 5 சென்ட் வந்து கொடுத்துட்டீங்க, அது உங்க இடம் தான், ஒண்ணும் குறையில்லை. அதுக்கு என்ஓசி வாங்கினேன், அதுதான் ஏன் இடத்தை என்ஓசி பண்றது என்ன கணக்கு? ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.